வர வர தம்பி மைண்ட் வாய்ஸை கூட கேட்ச் பண்றாரு. ரொம்ப ஷார்ப் ஆயிட்டாரு. சம்பத் சார், நான் எதுக்காக வனமோகினியை கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேளுங்க. சொல்லுங்க. படம் எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இப்போ இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போட்டு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் படத்தை தங்கமா தாங்கி எடுத்துட்டு போவான். படம் ஹிட்னு வச்சுக்கோங்க, என்ன வச்சுக்கிறது, ஷோர் ஹிட். ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா அதை தாண்டி உங்களுக்கு ஜாக்பாட். என்னோட அடுத்த கால் ஷீட் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் சார் இருக்கு. உங்ககிட்ட தானே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நான் உங்க படத்துக்கு வந்துட போறேன். ஆல்ரெடி பூஜை எல்லாம் போட்டாச்சு, விறுவிறுன்னு ஷூட்டிங் போயிடலாம். நான் நின்னு அழகான ராட்சசிய போட்டி போட்டு வந்து வாங்குவாங்க. சார், அதுக்காக சம்பளம் ஜாஸ்தியா கேட்டுறாதீங்க. நானோ உங்ககிட்ட பேசின அதே சம்பளம் தான், ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டேன். இன்னொரு விஷயம் சம்பத் சார், சொல்லுங்க சார். உங்க படத்துல பிச்சு கால் ஷீட் கொடுக்காம தொடர்ச்சியா வரப்போறேன். வனமோகினியில எவ்வளவு இன்வால்மெண்டோட நடிச்சனோ அதே மாதிரி உங்க படத்துலயும் அப்படியே கதைக்குள்ள போய் கேரக்டரை ஒன்றி பாட்டை கிளப்பிடுவேன். உங்களுக்கு எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் பாருங்க. படம் சீக்கிரமா ஏக்தம்ல முடிய போகுது, அதனால பைனான்சியருக்கு தர வட்டி கம்மியாகும். என்னோட இன்வால்மெண்ட்ல படம் வேற லெவல்ல சூப்பரா போகும். அதனால பிசினஸ் சூப்பரா இருக்கும். வனமோகினியோட சக்சஸ்ஃபுல் அழகான ராட்சசி பிசினஸ்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். ஒரு நடிகனா மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் நான் இருக்கிறதால உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் யோசிக்கிறேன். நானும் கவுன்சில் மெம்பர் தானே சார். சார், சார் சொல்றதும் கரெக்டா தானே இருக்கு. பக்காவா பிளான் பண்ணி ஒர்க் பண்றாரு. அப்படியா? ஆமா, அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஃபார் சைட்டா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரான விஷயம் தான். எங்க அனுபவத்துக்கு சார் சொல்றது கரெக்டா தான் படுது. சரிங்க சார், அப்போ வனமோகினியை முடிச்சிட்டே நம்ம ஷூட்டிங்கை வச்சுக்கலாம் சார். தட்ஸ் குட், இட்ஸ் நைஸ். அப்புறம் இன்னொரு ஹாப்பி நியூஸ், படத்துல கயல் பிரமாதப்படுத்தி இருக்காங்க. படம் ரிலீஸ்க்கு பிறகு அவங்க ரேஞ்சே வேற, எங்கேயோ போயிட போறாங்க. முடிஞ்சா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வைங்க, இப்பவே அவங்கள லாக் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா டப்பிங் ஃபுல் ஸ்விங்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கயல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நியூஸ் வெளியில போயிடும். அப்புறம் அவ்வளவுதான், நான் நீனு டைரக்டர்ஸ் வந்து குவிஞ்சிருவாங்க. முதல்ல உங்களுக்கு சொல்றேன், அவங்கள கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார், பண்ணிக்கலாம் சார். ஓகே, அப்போ நான் டப்பிங் கண்டினியூ பண்றேன். ஓகே சார், I'll see you later. ஓகே சார். பை சம்பத் சார். பாய். ஓகே சார். பாய். பாய் சார். சார் பக்காவா ஃபியூச்சரை பத்தி நல்லா கரெக்டா சொல்லிட்டு போறாங்க. நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க சம்பத் சார். ஓகே ராம், தேங்க் யூ. எங்களை வேலை பார்க்க விடாம போலீஸை கூப்பிடுவோம். ராணுவத்தை வேணா கூப்பிடுங்க, எங்களுக்கு பயம் இல்ல. எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. போராடுறோம், நாங்க எங்களோட உரிமைக்காக தான் போராடுறோம். மேடம் டேக் போலாம். தினேஷ் ரெடி. கயல், டப்பிங்கிறது ஒரு கலை. எஸ், இட் இஸ் an art. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படத்துக்கு உயிர் கொடுக்கறதே இந்த டப்பிங் தான். அப்படியே அழகா பேசணும். ஓகே, ஆரம்பிச்சிட்டாரா? கத்தி பேசினாலே எக்ஸ்பிரஷன்ஸ் உடைஞ்சிரும். நல்ல மூடோட எக்ஸ்பிரஷனோட பேசணும்னா செட்ல ஹஸ்கியா பேசணும். அப்படின்னா ஹஸ்கியா பேசணும். ஓகே. மணி சார் படம்லாம் நீ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அத மாதிரியே பேசணும். சரி சார், ஒரு சின்ன சஜஷன். என்ன சஜஷன் சொல்லுங்க. இது ஆர்கியூ பண்ற சீன் சார், அது அஸ்கியா பேசினா ஒர்க் அவுட் ஆகாது. இஸ் இட்? ஆமா சார், ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட ஆர்கியூ பண்ற சீன். ஓ ஓகே ஓகே, இப்போ புரியுது. கயல், டைரக்டர் சொல்ற மாதிரி பேசுறே. ஓகே. தினேஷ் ரெடி. மேடம் டேக் மேடம். ஒரு தடவை ப்ளே பண்ற பாத்துக்கோங்க. ஓகே. அத கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுங்க உள்ள. ஓகே சார். எங்களை வேலை பார்க்க விடாம போலீஸை கூப்பிடுவோம். போலீஸை கூப்பிடுவோம். ராணுவத்தை வேணா கூப்பிடுங்க, எங்களுக்கு பயம் இல்ல. எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல.
போராடுறோம் நாங்க எங்களோட உரிமைக்காக தான் போராடுறோம். அது வரைக்கும் பேசினா போதும் மேடம். கட் பண்ணி போயிடலாம் மேடம். போலாம். இதுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். எங்க காட்டு மேல கை வச்சீங்க, இங்க இருக்கிற